உள்ளிருந்திடும் வல்லது ஆக வழி செய்த பொருள் சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமே தூரத்தி சோதி தொடர்ந்தொரு சக்தியாய் ஆர்வத்து நாதம் அணைந்தொரு பிந்துவாய் பாரச்சதா சிவம் பார் முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்தி ஓர் சாத்துமானாமே மானின் கண் மானாகி வாயு வளர்ந்திடும் காரின் கண் நீரும் கலந்து கடினமா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் ஞானலிங்கம் 1768 என்று நாம் சிந்திக்கின்றோம். சக்திக்கு மேலே பராசக்தி தன்னுள்ளே, சக்திக்கு மேலே பராசக்தி தன்னுள்ளே, சுத்த சிவபதம் தோயாத தூவெளி, சுத்த சிவபதம் தோயாத தூவெளி, அத்தன் திருவடிக்கு அப்பாலைக்கு அப்பாலாம், அத்தன் திருவடிக்கு அப்பாலைக்கு அப்பாலாம், ஒத்தவும் ஆமீசன் தானான உண்மையே, ஒத்தவும் ஆமீசன் தானான உண்மையே. நம்ம ரத்தமர் ஐயா கூட ஒரு விளக்கம் அளிச்சாங்க. ஐயா நீங்க மேல வரீங்களா? அது கூட நல்லா இருக்கு, அது படிச்சுட்டோங்களா? அது பாத்தீங்கன்னா இந்த பாடலுடைய இத நல்லா டீப்பா அதுல அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த பாடல் பாத்தீங்கன்னா பரசிவமனின் பேருண்மையை ரொம்ப நுட்பமா வெளிப்படுத்துது அப்படின்ற பாடல நமக்கு. ஏன்னா சக்தியில பல நிலைகள் இருக்கு, இது மட்டும் இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு பராசிவன் சுரூபத்தை நமக்கு எப்படி இருக்குன்னு உணர்த்துறாரு. சக்திக்கு மேலே பராசக்தி அப்படின்றாரு. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த சக்தி உலகத்தை இயக்குகின்ற இரையாற்றல் இல்லைங்களா? அது படைத்தல் காத்தல் ஐத்தல் மறைத்தல் அருள்னு பிரபஞ்ச இயக்கத்தை முழுவதும் சக்தி வழியாதான் பண்ணுது. அப்படி பண்ணும்போது திருமூலர் என்ன பண்றாரு, அந்த சக்தி மட்டுமே இறுதி இல்லை அப்படின்றாருங்க. அந்த சக்திக்கு ஆதாரமாகவும் எந்த செயலாலும் வரையடிக்க முடியாதபதியும் எல்லா சக்திகளுக்கும் மூலமாகவும் இருக்கின்றார். அதான் பராசக்தி என்றாருங்க. அப்போ அதுக்கு மேல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி அதோட நிக்கல, தன்னுள்ளே சுத்த சிவபேதம் தோயாத தூவெளி. இது என்ன அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறாரு. பராசக்தியின் உள்ள சுத்த சிவம் இருக்குது. அது அறிவால அளக்க முடியாது, மனதால நினைக்கப்படுவதும் அல்ல, மொழியால் விவரிக்கப்படுவதும் அல்ல, எந்த பேதத்தாலும் தீண்டாத எந்த மாசும் அணுகாத தூய பேரொளி, சுப்ரீம் அத்தாரிட்டி. அப்ப தோயாத அப்படின்னு ஒரு சொல்ல திருமூலர் என்ன நமக்கு பெரிய தத்துவத்தை மறைத்திருக்கிறாருன்னா, நமக்கு ஆணம் கண்மம் மாயா இருக்கு இல்லைங்களா? காலம் தேசம் காரணம் காரியம் இவற்றில் எதுவுமே பரசிவத்தை தொட முடியாது. ஏன்னா அவற்றுக்கு முன்னால் இருப்பவன் அவன்தான், அதுக்கு ஆதாரமா இருப்பவன் அவன்தான். அதனால்தான் அவனை தூ ஒளி மாசற்ற பேரொளி பேரறிவு அப்படின்னு வராங்க. அடுத்த வரி பார்க்கலாம் பாருங்க. அத்தன் திருவடிக்கு அப்பாலும் அப்பாலாம் அப்படின்னாக்கா, இங்க சிவனை விட வேற உயர்ந்த பொருள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. நாம் சிவனை பத்தி கொண்டிருக்கும் எல்லா கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவன் என்று அவன் எப்படி என்பதை கூறுகின்றார். உதாரணமாக நாம் உருவ வழிபாடு பண்றோம், பின்ன என்ன பண்றோம், அருவமா சிந்திக்கிறோம், சக்தியாக உணர்றோம், ஒளியாக அனுபவிக்கிறோம். ஆனா இவை அனைத்தையும் விட ஆன்மாவின் ஆன்மீக பயணத்தின் படிநிலைகள் பாத்தீங்கன்னா எல்லா நிலைகளையும் கடந்த எந்த வரையறையிலும் அடங்காத தன்னில் தானே நிறைந்திருக்கும் பேருண்மைதான் பரமசிவம். அப்படின்னா உலகத்தை இயக்குவது யாரு? இங்கதான் நமக்கு சொல்றது இறைவனின் கருணை. பரமசிவன் தனது சொரூப நிலையில் எந்த செயலும் இல்லாமல் தானே தானாக விளங்கியாலும் உயிர்கள் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற அளவற்ற அருளால் தனது சக்திகளோடு இயந்து உலகுக்குள் இறங்கி நிற்கின்றான். ஞான சக்தியாக அறிவை தருகிறான், கிரியா சக்தியாக செயல்படுகிறான், ஆதிசக்தியாக உலகை இயக்குகிறான், ஐந்தொழில்களையும் நிகழ்த்துகிறான். அதனால
சிவனுக்கு இரண்டு நிலையில் ஒரே நிலைதான், இரண்டு விதமாக அனுபவிக்கப்படுகின்றது. உயிர் தன்னுடைய குறுகிய அறிவால் காணும் போது இறைவன் சக்தியாக தோன்றுகின்றான். அறிவு வளரும் போது அவன் அருளாக தோன்றுகிறான். ஞானம் உயிரும் போது அவன் ஒளியாக தோன்றுகின்றான். அதாவது எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். உயிரானது குறுகிய அறிவால் காணும் போது இறைவன் சக்தியாக தெரிகின்றான். அறிவு வளர்ச்சி அடையும் போது அவன் அருளாக தெரிகின்றான். ஞானம் முதிர்ச்சி அடையும் போது அவன் ஒளியாக தெரிகின்றான். அதனால எல்லாரும் அந்த ஒளியை காண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளால உணர முடியல, நம்ம இன்னும் ஞானம் அடையலன்னு அர்த்தம். ஆனால் ஞானம் முழுமை பெறும்போது காண்பவனும் காணப்படுபவனும் ஒன்றே என்று இருமை மறைத்து சிவமே எஞ்சுகின்றான். இதுவே சைவ சித்தாந்தத்தின் ஞானலிங்க அனுபவம் அப்படின்றாருங்க. அப்ப லிங்கம்னா கல்லால வடிவமைக்கப்பட்ட திருவேணி மட்டும் அல்ல. லிங்கம் என்பது லயமாகும் இடம், பொருளை தெரிகின்றது, உலகம் தோன்றிய இடம், உலகம் ஒடுங்கும் இடம், உயிர் தனது தன்மையை இழந்து சிவத்தில் ஐக்கியம் உண்மையான இடம் ஞானலிங்கம். அங்கே வழிபடுபவன் இல்லை, வழிபடப்படுபவன் இல்லை, அறிவதும் இல்லை, அறியப்படுவதும் இல்லை. அறிவே சுகமாக ஒளிகின்றது அப்படின்னா அந்த பாடல் நமக்கு முக்கியமா என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, இறைவனை வெளியில் தேடுவது பக்தியின் தொடக்கம், இறைவனை உள்ளத்தில் தேடுவது யோகத்தின் வளர்ச்சி, இறைவனே தானாக ஒளிர்கின்றான் என்று அணிவிப்பது ஞானத்தின் நிறைவு. எப்படிங்க? இறைவனை வெளியில் தேடுவது பக்தியின் தொடக்கம், இறைவனை உள்ளத்தில் உணர்வது யோகத்தின் வளர்ச்சி, இறைவனே தானாக ஒளிர்கிறான் அப்படின்னு அனுபவிப்பது ஞானத்தின் நிறைவு. இந்த நிறைவுல தான் சக்தி ஒடுங்குது, பராசக்தி ஒடுங்குது. எஞ்சுவது பேதமற்ற தோழாத தூய சுத்த பேரொளி மட்டுமே அங்க நினைக்க முடிகின்றது. எனவே இந்த பேருண்மையை நம்மால் அறிவால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. மனம் அமைதி அடைந்து அருள் மலர்ந்து நான் என்ற உணர்வு கரைந்து அப்பதான் அந்த பாடல சொல்றதா அனுபவமாக நாம் பெற முடியும். அந்த அனுபவத்தை அவர் அனுபவிச்சதா நமக்கு சொல்லி தருகின்றார் இங்கே. மிக்க நன்றி. கௌரி அம்மா, நீங்க தலைப்புரை நடத்துங்க. நன்றிங்க ஐயா, மிக அருமை, மிக்க நன்றி. விந்தியாமா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அம்மா நீங்க பேசுறது கேட்கலங்கம்மா. ஒத்தவும் ஆம் ஈசன் தான் ஆன உண்மையே. அருமையான திருமந்திரம். சக்தி தத்துவம் அதற்கு மேலாக விளங்குவது பராசக்தி. அதனுள்ளே பொருந்தி இருப்பது ஒன்றிலும் பற்றாது தோயாது நிற்கின்ற தூய்மையான சிவஞான சோதி ஒளி. எந்தையாக இறைவன் திருவடியாகிய அருட்கருணைக்கு அப்பாலுக்கும் அப்பாலாக விளங்கும், அதனோடு ஒத்ததாகவும் இருக்கும். இதுவே பரம்பொருள் நிலை என்பதே உண்மையாகும். தோயாத பற்றாத தூய அத்தன் தந்தை தலைவன் உயர்ந்தவன் ஒத்தவும் ஒத்ததாகவும். கழக வெளியீட்டு சக்தி தத்துவத்துக்கு மேல் விளங்கும் இயக்க நிலை அறிவு பேராற்றலாகிய பராசக்தியாகும். அப்பேராற்றலினுள் திகழ்வது இயற்கை உண்மை சிவநிலையாகும். அதற்கு மேல் யாதினும் தோயாது அறிவு பெருவெளி நிற்கும் சிவபெருமான் ஆகிய அத்தன் திருவடி எல்லாம் கடந்த இன்ப நிலையம். அந்நிலையம் ஆற்றலாகிய சக்திக்கு இயைந்த அறிவாகிய சிவன் வீற்றிருந்து அருளும் மெய்மையாகும். ஆற்றல் முடிவிலா ஆற்றல், அறிவு முற்றறிவு. சக்திக்கு மேலே, சக்தி தத்துவத்துக்கு மேலே பராசக்தி தன்னுள் பறை என்னும் சக்தி இடத்தில் சுத்த சிவப்பதம் நின்மல சிவத்துக்கு இடம் தோயாத
தூவெளி யாதினும் தாக்கற்று நிற்கும் துய்ய சோதியாகிய சிவம். அப்பாலைக்கு அப்பாலாம் ஒத்தவும் பராசக்தியோடு கூடியும் கூடாமலும் ஈசன் தானான உண்மை சிவத்தின் உண்மை நிலை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா, வணக்கம் அம்மா. நீங்க முடிச்சிடுங்களா? அந்த செஞ்சு எனக்கு ஒரு 5 minutes வேணும். சரிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation. Above Shakti is Parashakti. Within that, Shiva's pure feet remain. There is unattached pure light. That is beyond and beyond God's holy feet. It is also amenable. That is the reality of Lord's singularity. சக்திக்கு மேலே பராசக்தி தன்னுள்ளே. சக்தின்றது பராசக்தியிலிருந்து நமக்கு எங்கும் நிறைந்த சக்தியாக இருக்கிறதுல இருந்து நமக்குள்ள நம்ம எண்ணம் சொல் செயலால நம்ம யூஸ் பண்றதா சக்தியாக வெளிப்படுது. இப்ப பேசுற சக்தியாக இப்ப வெளிப்படுது. நீங்க கேட்கறதுக்கு உங்களோட சக்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம எண்ணம் சொல் செயல் நம்ம எதுல போடுறோமோ அதுக்கு நம்மளோட சக்தியை யூஸ் பண்றோம் இல்லையா? யூஸ் பண்ணிட்டோம்னாலே அங்க சக்தி வந்து நமக்கு விரயமாயிட்டு இருக்குன்றதுதான் அர்த்தம். அதுவா மாத்திட்டோம். நம்மளோட சக்தியை நம்ம எப்படிலாம் மாத்துறோம் அப்படிங்கிறது தான். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க, ஹீரோ வில்லன் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சக்தி வாய்ந்தவங்களா தான் இருப்பாங்க. வில்லன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நல்ல சக்தி வாய்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இன்னுமே ஹீரோ நம்ம பார்த்த படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோவை விடவே வில்லன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் செய்வாங்க. என்ன வித்தியாசம்னா, இந்த ஹீரோவா இருக்கிறவங்க அவங்களோட சக்தியை எப்படி யூஸ் பண்றாங்க, அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு, அவங்களோட சொல் எப்படி இருக்கு, அவங்களோட செயல் எப்படி இருக்கு. வில்லனா இருக்கிறவங்க அவங்களோட சக்தியை எப்படி யூஸ் பண்றாங்க, அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு, அவங்களோட செயல் எப்படி இருக்கு, அவங்க பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கு. இதுதான் வித்தியாசப்படுமே தவிர அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி வந்து சேம். 2 பேருக்கும் ஒரே விதமான சக்தி தான் உள்ள இயங்குறாங்க. 2 பேருக்குமே அபரிவிதமான சக்தி இருக்கு. அவங்க எப்படி அந்த சக்தியை, தனக்குள்ள இருக்க சக்தியை வந்து இந்த உலகத்துக்கு கர்ம வினைகளை சேர்க்கறதுக்கோ இல்லை கழிக்கிறதுக்கோ அவங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம வந்து சக்தியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுல நம்ம கவனம் இருக்கணும். அந்த சக்திக்கு மேலே தான் அந்த பராசக்தி இருக்காங்க. அப்ப பராசக்தியை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இப்ப சக்திங்கிறது இந்த மாதிரி நம்ம எப்படி வெளிப்படுத்துறோமோ அதுதான் நம்ம சக்தி. நம்ம எப்படி எண்ணம் சொல் செயலால எந்த ஒரு விஷயத்த செய்யறோமோ அதுக்கு அந்த சக்தியை வந்து நம்ம விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா பராசக்தி எங்க இருக்காங்கன்னா தன்னுள்ளே. நம்ம எப்ப வந்து தன்னுள்ளே நம்ம வந்து ஒடுங்கும் போது அப்பதான் அந்த பராசக்தியை நான் அதை வெளிப்படுத்தாம, அந்த சக்தியை வந்து நான் எதுலயும் போட்டு அதை மாத்தாம, அதை களங்கப்படுத்தாம எனக்குள்ள திருப்பி நான் எனக்குள்ள போய் அந்த ஆதி சக்தியா நான் உணர்றேன் இல்லையா? அதை நான் எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரிஜினல் நிலையில இருக்க ஆதி சக்தி இருக்காங்களே, அவங்கதான் பராசக்தி. அவங்க வந்து எங்க இருக்காங்கன்னா தன்னுள்ளே ஒடுங்கும் போதுதான் அவங்கள நீங்க உணர முடியும். வெளியிலே நம்ம தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சக்தியை நல்ல விதமா பார்ப்போம். இப்ப நல்லது செய்யறதுக்காக நான் சக்தியை யூஸ் பண்ணேன்னா அது புண்ணியமா வரும். கெட்டதுக்காக நான் சக்தியை யூஸ் பண்ணேன்னா பாவமா வரும். சக்தியை நம்ம எப்படி நம்ம கொண்டு போறோன்றதான். ஆனா நான் நல்லதுக்கும் யூஸ் பண்ணல, கெட்டதுக்கும் யூஸ் பண்ணல. எனக்குள்ள நான் வந்து நிறைய செய்யறேன். நிறைய செய்து அந்த ஒரிஜினல் சக்தியை நான் பார்க்கிறேன் அப்படின்னா அந்த பராசக்தியா பார்க்க முடியும். அதுதான் நம்ம போக வேண்டியது. இப்ப இந்த சக்தி நிலையில இருந்து நம்ம வந்து அடுத்த நிலையா நம்ம எங்க போகணும்னா பராசக்தி நிலையை போய் நம்ம பிடிக்கணும். ஆதிசக்தி நிலையை போய் பிடிக்கணும். அது எங்க இருக்கு? தன்னுள்ளே தான் இருக்கு. சுத்த சிவபதம் தோயாத தூ ஒளி. அங்க நம்ம சிவபதம் நம்மளோட சக்தியை நமக்குள்ள எப்ப திருப்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பயே நமக்குள்ள இருக்கிற அனைத்து கர்ம வினைகளும் நீங்க பெறும் இல்லையா? அப்படி ஒவ்வொரு சக்கரமா நம்ம சரி செய்து நம்ம வரும்போது எப்ப வந்து இந்த ஆக்ஞா சக்கரத்துல வந்து உங்களோட சக்தி குவியுதோ, சிவசக்தி சக்தினாலே இங்க சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு விஷயம்தான்.
எப்போ வந்து ஆக்ஞா சக்கரத்துல உங்களோட சக்தி வந்து எங்கேயும் வெளியில போடாம அமைதியா தியானத்துல கவனத்தின் மூலமா அனைத்து சக்தியும் நம்ம எப்போ ஆக்ஞா சக்கரத்துல நம்ம உள்ள கொடுக்குறோமோ அப்பதான் அந்த ம், அஹ், ஆன்ம ஆன்ம விழிப்பு அந்த திரை நமக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த பராசக்தியை உணரணும் அப்படின்னா அந்த ஆன்ம விழிப்புணர்வு வந்தாதான் நம்ம பராசக்தியை உணர முடியும். ஏன்னா தூய்மையான சக்தி அங்க இருக்கு. நம்ம இப்ப கவனத்தை கொடுக்குறப்ப அந்த கவன சக்தியா தான் நம்ம கொடுக்குறோம். அந்த இடத்துல கவன சக்தியை அந்த இடத்துல நிலைநிறுத்தும் போது நமக்கு அந்த விழிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஆன்ம விழிப்புணர்வுல இருக்கிற சக்தி வந்து அந்த சிவபதத்தோட தூய ஒளியா இருப்பாங்க. எதுலயும் களங்கம் இல்லாத தூய ஒளியா இருப்பாங்க. ஏன்னா நம்ம எதுலயும் போடலை இல்லையா? நான் ஏதோ ஒரு செயல்லையோ பேசுறதுலயோ எதுலயுமே நான் போடாத தூய ஒளியா இருக்கிற இடம் எங்கன்னா நமக்குள்ள அந்த ஆன்ம விழிப்பு நிலையில நமக்கு புரிஞ்சுக்கிற அந்த பராசக்தி. அதுதான் சுத்த சிவபதமா நமக்கு இறைவன் திருவடியா இருக்கு. அத்தன் திருவடி அப்பாலுக்கு அப்பாலாய். அந்த அதுதான் நான் திருவடியா நானும் சொல்றது அதுதான். திருமூலரும் அதுதான் இங்க சொல்றாருன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த திருவடிங்கிறது ஆன்மாவோட விழிப்புணர்வு நிலை. ஆன்ம விழிப்புணர்வு நிலை எப்படி இருக்கும்னா இந்த இதோட களங்கம் இல்லாத நான் இந்த கவனத்தை வந்து நான் வெளியில போடாம என் கவனம் ஃபுல்லா உள்ளே இருக்கு. அந்த ஆன்மாவோட பொருந்தி இருக்கு. இந்த நான் என்ற உடல் மனதோட பொருந்தி இல்லாம ஆன்மாவோட பொருந்தி நான் நிற்கும் போது அதுதான் இறைவன் திருவடியா பார்க்கிறது. அப்படி நான் பார்க்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் கவனம்னு போடுறேன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு விஷயத்த பார்க்கிறேன், என் முன்னாடி ஒரு கதவு தெரியுது. இந்த கதவை நான் பார்க்கிறேன்றப்ப என் கவனம் அந்த கதவு மேல இருக்கு. அப்படின்னா என் சக்தியை பார்க்கறதுக்காக இந்த கவனத்துல போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா ஆன்ம விழிப்புணர்வுல வந்து நீங்க நின்னு பார்க்கும்போது என்னன்னா, நம்ம வெளி உலகத்துல நம்ம கவனத்தையே போடவே மாட்டோம். நம்ம கண்ணு திறந்திருந்தாலும் சரி, மூடி இருந்தாலும் சரி, நம்மளோட உள் பார்வை வந்து நம்ம ஆன்மாவோட பார்வையாக இருக்கும். அது வந்து விரிந்த பார்வையாக இருக்கும். அந்த நம்ம வெளிக்கண்ணு வந்து ஒரு இடத்துல அம் போகாது. கவனம்ன்றது ஒர்க் ஆகாது. விழிப்புணர்வுன்றது ஒர்க் ஆகும். நான் இருக்கிறேன்றது இருக்குமே தவிர, அதை தாண்டி என் கண்ணு தொறந்திருந்தாலும் அந்த கதவு தெரியாது. எல்லாமே மங்களா, அதாவது நான் இந்த 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 இடமே நான் பார்க்கலன்ற நிலை இருக்கும். அந்த விழிப்புணர்வு நிலையில. அந்த இடம் தான் திருவடிக்கு. அதிலே நீங்க நிலைத்து அதுலயே அது அப்பாலுக்கு இதையும் தாண்டணும். அந்த திருவடினா இதுதான். அந்த நம்ம சக்தியை வெளியே போடாம நமக்குள்ளேயே ஒடுங்க செய்யுது. தன்னுள்ளே ஒடுங்க செய்து அந்த ஆன்ம விழிப்புணர்வுலே நம்ம இருக்கிறது. ஒத்த உமாம் ஈசன் தானான உண்மை. அதிலே நீங்க நிலைத்து நிற்க என்ன ஆகும்னா கண்ணு வந்து மேலே எங்கேயாவது போய் செட் ஆயிடும். எப்படியும் இது உலகத்தை பார்க்க போறது இல்லை இல்லையா? இந்த வெளிப்புறத்துல இருக்க கண்ணு வந்து உலகத்தை பார்க்கறது இல்ல. உள்ளதான் நம்ம வந்து ஒடுங்கிட்டோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட கருவிழி வந்து ஒண்ணு மேல போய் அது அது பாட்டுக்கு ஓரமா உட்காந்துரும். இல்லைன்னா கீழே போய் ஓரமா உட்காந்துரும். அப்படியே அதிலே நம்ம இருக்க இருக்க என்னன்னா தானானது உண்மை. அந்த முழுமையா நம்ம வந்து இறைநிலையிலே இருக்கிற திருவடியை மட்டும்தான் பற்றி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? சுத்தமா அந்த இதுவே நம்ம நானுன்றதே நீங்கி அந்த நடராஜர் மாதிரி அந்த நம்மளை போட்டு கீழே காலடியில மிதிச்சுட்டு அவர் எப்படி இப்படி தாண்டவம் ஆடுற மாதிரி மேல வர்றாரு இல்லையா? அது போல நானுன்ற ஒரு விஷயமே இல்லாம அவர் காலடியில நம்ம கிடக்குற மாதிரியும், அதாவது நான் காலடியில கிடக்குறேன்னா என்னோட மனமும் உடலும் இந்த மாயையும் இந்த மாயான மனமும் எல்லாமே வந்து ஒடுங்கி கீழே போயிட்டு அந்த இறைத்தன்மை வந்து முழுமையா நமக்குள்ள வெளிப்படுது. அப்படின்னா எப்படி இருக்கும்? அங்க வந்து நாம இருக்க மாட்டோம். அங்க இறைவன் மட்டும்தான் இருப்பாரு. அங்க அந்த உணர்வும் இருக்காது. இறை உணர்வு மட்டும்தான். நான் இறைவனை உணர்கிறேனும் இருக்காது. அங்க நானே இருக்காது. அந்த இடம் வரைக்கும் நம்ம போகணும்னா இந்த மாதிரி நம்ம சக்தியை ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, நம்ம எண்ணம் சொல் செயல் வந்து நல்லதுக்காக புண்ணியத்துக்காக இருக்கணும். பாவத்துக்காக இருக்கக்கூடாது. அந்த சக்தியை நமக்குள்ள விரயம் பண்ணாம வெளியில எல்லா விஷயத்துக்காகவும் இந்த சின்ன சின்ன விஷயம் நம்மளை சுத்தி தேவையில்லாம நடக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சக்தியை விரயம் பண்ணாம நமக்குள்ள நம்மளோட கவனத்தை திருப்பி நமக்குள்ள நம்ம போய்க்கிட்டே நமக்குள்ள அந்த சக்தியை செலுத்த செலுத்த ஒவ்வொரு சக்கரத்திலயும் அந்த சக்தியை செலுத்த செலுத்த நமக்கு அந்த அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகும்போது ஆன்மாவோட பார்வை ஓப்பன் ஆயிடும்.
அந்த ஆன்மாவோட பார்வை வந்து இந்த உலகத்தை பார்க்காது. அது அதுக்குள்ளே ஒடுங்கி அந்த இறை பார்வையாகவே இருக்கும். அதுலேயும் நம்ம இருக்கணும்னா அதிலே நிலைத்து நிற்கணும். இந்த அப்பாலுக்கு அப்பாலாய் போகிறப்ப தான் யார் வருவான்னா நந்தி தேவர் வருவார். நந்தி தேவர் அருள் இருந்தால் தான் நம்மளால் அந்த சிவத்திலே நிலைத்து நிற்க முடியும். இப்போ எனக்கு என்னால் திருவடி பார்க்க முடியுது. ஆனால் திரும்ப நான் வந்து உலகத்துக்கு வந்துட்டு போயிடுறேன்னா நான் பசுவாகவும் நந்தியாகவும் இருந்தேன்னா என்னால் அந்த அப்பாலுக்கு அப்பாலாய் போகவே முடியாது. நந்தி தேவர் அருள் கொடுத்து சிவத்திலே நிலைத்து நிற்க நம்மளை செய்தார்னா அதுவும் சக்தி தான். நந்தி தேவருங்கிறதும் சக்தி, நந்தி சக்தி தான். நமக்கு அந்த அருள் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த சிவத்திலே நிற்க வச்சுட்டாருன்னா வேற எங்கேயும் இந்த பசு மாதிரி இந்த உலகியல்ல ஓடாம அதிலே நிலைத்து நிற்க வச்சுட்டாருன்னா நம்மளால அந்த தானான உண்மைய அந்த ஒத்தவுமா அப்படின்றது, ஒத்தவுமாம் ஈசன் அப்படின்னா நம்மளோட பொருந்திடுறது, நம்மளோட இசைதல், நம்ம இங்க இல்லைன்றது. இப்போ ஒரு நெருப்பு ஒரு விஷயத்த பத்திக்கிச்சுன்னா ஃபுல்லா பத்திக்கிட்டு அது நெருப்பாவே முழுமையா ஆயிடுது இல்லையா? அது மாதிரி நமக்குள்ள அந்த இறைவன் முழுமையா ஆயிட்டாருன்னா நான்றதே இல்லாம அது ஈசன் தானான உண்மை என்னவோ அதுவே முழுமையானது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றதா இந்த பாடல் நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம். நன்றி. காலை வணக்கம். ரொம்ப நிறைவா இன்னைக்கு பொருள் பார்த்திருக்கீங்க. நல்ல விளக்கங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து நான் இந்த மந்திரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் ஒரே ஒரு இந்த மந்திரத்தை உணரும் பொழுதும் சரி, வாசிக்கும் போதும் சரி, எனக்கு வந்து ஒரே ஒரு எண்ணம் தான் தோணும். என்ன தோணும் அப்படின்னாக்கா, வள்ளலார் வந்து இந்த ஒரு மந்திரத்தினாலேயே ஈர்க்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, சக்திக்கு மேலே பராசக்தி தன்னுள்ளே சுத்த சிவபேதம் தோயாத தூவெளி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த 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 தூவெளிய பத்தி அவர் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்க, அந்த அவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தனி பெருங்கருணை அப்படின்னு சொல்லுவாரு. அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த தனி அந்த அந்த அவருடைய நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அத்தன் திருவடிக்கு அப்பாலை கப்பாலாம் முத்தமுமாம் ஈசன் தானான உண்மையே அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த அந்த ஈசனுடைய வந்து தனி நிலைய சொல்றாரு அந்த இடத்துல. அப்ப இந்த தனி நிலைய உணர்த்துறதுக்கு தான் அவர் வந்து திருவருட்பாலையும் சரி, அப்படி ஒரு தனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் எப்படி அந்த தனித்த நிலையில நிற்கிறார் அப்படின்னு சொல்றதுக்காக அவ்வளவு அந்த தனி பெரும் கருணை அப்படிம்பாரு அவருடைய கருணைய. அது மாதிரி தானே ஆன தனி தூவெளி அப்படின்னு அவரும் அந்த வார்த்தையை உபயோகம் பண்ணுவாரு. இன்னும் வந்து வள்ளலார தாண்டி நம்ம வந்து இவரை பாக்குறோம் அப்படின்னாக்கா அவருடைய மூத்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது தாய்மானவருடைய இத பார்த்தாலும் அவர் என்ன சொல்லுவாரு, சச்சிதானந்தமாம் தனி பெரும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த 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 தனித்தன்மையை சொல்றதுக்கு அவர் அவ்வளவு வார்த்தைகளை அவரும் உபயோகம் பண்ணுவாரு. இன்னும் சொல்லுவாரு, தன்னை அறிய தனி அறிவாய் நின்று அருளும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது நம்ம அந்த இடத்துல அன்டச்சபிள், அந்த அன்டச்சபிள் அப்படின்னு எப்படி சொல்றாரு அப்படின்னாக்க, ஒத்தவுமாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப கூட நம்ம அது போல ஒன்றைதான் நம்ம வந்து ஞானியர்கள் பற்றி கொள்கிறார்கள். ஒத்தவுமாம், அதற்கு இணையான, ஒத்தவும் அப்படிங்கும் போது அதற்கு இணையான அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம், கிடைக்க பெறாத விஷயத்தை நாம் பற்றி கொள்கிறோம். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிடைக்கவே பெறாது அப்படின்னா நமக்கு நம்பிக்கை போயிடும். அப்புறம் என்னத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம வந்து திருப்பி திருப்பி முட்டணும் அப்படின்னு ஒரு
ஒரு என்ன சொல்றது, ஒரு விரக்தி மனநிலை வந்துடும். அப்படி இல்ல, அது கிடைக்கும். அப்படி கிடைக்க பெறாத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போறது. எது எப்படி கிடைக்க பெறாதது அப்படின்னாக்க, அத்தன் திருவடிக்கு அப்பாலை கப்பாலாம் அப்படிங்கிறார். அந்த அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கும் அவருடைய கருணையான அந்த ஒரு விஷயத்துக்கும் அருளுக்கும் அப்பாலை கப்பாலாம் அப்படி. இந்த இடத்துல இன்னும் ஒரு சூட்சமும் இருக்கு. அத்தன் திருவடி நமக்கு தரக்கூடியது என்ன அப்படின்னா சொலேஸ், அதாவது மன நிம்மதி, அந்த திருவருள். என்ன இருந்தாலும் அவரு பாத்துப்பாரு. அப்ப அந்த அவரு பாத்துப்பாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்க, சரண்டரையும் தாண்டி நம்ம ஒரு நிம்மதியை தேடுறோம் அந்த இடத்துல. இது அதுக்கெல்லாம் தாண்டினது. ஞானம்ங்கிறது அதையும் தாண்டினது. அந்த அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல அந்த இடத்துல. எதுனா நடக்கட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோநிலை. அப்ப அததான் சொல்றாரு, அத்தன் திருவடிக்கு அப்பாலை கப்பாலாம் ஒத்தவுமாம் ஈசன் தானான உண்மையே அப்படின்றாரு. அதாவது அந்த அந்த அத்தனை பெரிய விஷயங்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய அந்த தனி வளர் பொருள். இது தாய்மான சுவாமிகள் தனி வளர் பொருளே அப்படின்னு சொல்லுவாரு. இது அளவை ஈதன, அதாவது நம்ம இதுதான் அளவுன்னு சொல்லிடவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு இந்த 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 இடத்துக்கு அவர் அவ்வளோ மெனக்கிட்டு இருப்பாங்க. இவரும் அது பேர் என்ன, வள்ளலார் பெருமானும் தாய்மான சுவாமிகளும். அப்பேற்பட்ட இத்தகைய தூவெளி எங்க இருக்கான், எப்பேற்பட்ட தூவெளி, அதுக்காக சொன்ன இந்த தூவெளி எப்படிப்பட்டது, அப்பாலை கப்பாலாம் இருக்கக்கூடியது, ஈசனுக்கு ஒத்ததாக இருப்பது, ஞானியர்களால் பற்றி கொள்ளப்படக்கூடியது. இது எங்க இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு, இது எங்க இருக்குன்னு சொல்லணும்ல, அதுதான் சொல்றாரு. சக்திக்கு மேலே பராசக்தி தன்னுள்ளே சுத்த சிவபதம் தோயாத தூவெளி அப்படிங்கிறார். அப்ப அந்த சிவபதம் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுவும் சுத்த சிவபதம் அப்படின்றாரு. அதாவது இந்த அப்ப அசுத்த சிவபதம்னு ஒண்ணு இருந்தா, நம்ம மாயா காரியங்களுக்காக கீழே சுத்தம் நிறைய இடங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த அசுத்தமாயா காரியம் சுத்தமாயா காரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுமையையும் மேல அந்த சக்தி சிவம் அப்படின்னு வரும்போது நாதம் பிந்து அப்படின்னு கீழே இறங்கும் போது அது அசுத்தமாயா. இப்போ இந்த 36 தத்துவத்துக்குள்ள நம்ம வரோமோ, அப்பமாயா காரியம்குள்ள வரோம். இதுல சுத்தமாய அதை அவர் எவ்வளவு கருணை, சுத்த சிவபதத்துல இருக்கிறாரு. பேசுறது கேக்கலங்கம்மா. அந்த சுத்த சிவ பதத்துக்கு மொத்தமாவே கேட்கலையாமா? இப்ப கேக்குதுங்கம்மா, விட்டு விட்டு கேட்டுச்சு. இப்ப கேக்குது. நீங்க கேட்கலையான்னு கேட்டது கேட்டுச்சு. தெரியல, இன்னைக்கு அப்படிதான் போல இருக்கு. எதுவுமே ஆரம்பத்துல இருந்து சொன்ன எதுவும் கேட்கலையாமா? இல்லம்மா, இப்பதான் விட்டு விட்டு கேட்க ஆரம்பிச்சது. ஒரு 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 செகண்ட்ஸ் தான் இருக்கும், ஒரு 10 செகண்ட்ஸ் மாதிரி. சரி, ஓகே. அத்தகைய சுத்த சிவபதம், அந்த 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 சுத்தமாயா காரியத்தையும் தாண்டிய அந்த சிவபதத்தை தான் என்ன சொல்றாரு, தூ ஒளி அப்படின்றாரு. தூ வெளி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த தூ வெளியை நம்மால் பற்றி கொள்ள முடியும். எப்படி இந்த தூவெளி எங்க இருக்கிறது, பறை என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியின் உள்ளே பொருந்தி நிற்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பறை யாரு, இந்த பறை சிவம் தான். இந்த சக்தி தத்துவத்தின் மேல் இருக்கக்கூடிய இந்த பறை யாரு அப்படின்னா, நின்மல சிவத்தை தன்னுள்ளே கொண்டு இருக்கக்கூடியவள். அதனாலதான் சுத்த சிவபதம் அப்படிங்கிறான். இந்த நின்மலம்னா என்ன அப்படின்னு நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? இந்த நேத்தே சொன்னார், ஆதி பரந்தெய்வம் அண்டத்து நற்றெய்வம்.
ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் அப்படின்லாம் நேற்றுக்கு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, பாதியுள் மண்ணும் பராசக்தியாமே அப்படின்னு அந்த பராசக்தியினுடைய நிலை எது அப்படின்னு நமக்கு இங்க சொல்லி கொடுக்குறாரு. சக்திக்கு மேலே பராசக்தி. அப்ப நம்ம நிறைய கடவுளர்கள் நமக்குள்ள படிப்படியா நம்ம வணங்கிட்டே இருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா திருவிளக்கு கூட நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே சக்தி தான். நம்ம நிலம்ல இருந்து நீர்ல இருந்து அனைத்தையும் மலை அரசின்னு சொல்லி மலை வரைக்கும் நம்ம சக்தியா பார்க்கிறோம். மரங்களை சக்தியா பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம திருவிளக்கு பாத்தீங்கன்னா தெரியும். விளக்கே திருவிளக்கு வேந்தனுடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது எல்லா இடத்துலயும் நம்ம தேவியை பார்க்கிறோம். அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம அந்த ஜோதி மணி விளக்குல ஆரம்பிச்சு அதுல பார்க்கக்கூடிய அந்த தேவியில இருந்து அப்புறம் வடிவடியா நம்ம இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்திகள், அதற்கு பிறகு பெருந்தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய வழிபாடு நிலைகள், அதற்கு பிறகு பலி நிலைகள், அதற்கு பிறகு வழிபாடு நிலைகள், வழிபாடு நிலைகளுக்கு அப்புறம் அப்பால் இருக்கக்கூடிய இந்த மந்திர தந்திரங்களால் அணுகப்படக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய பெருந்தெய்வங்கள், அந்த பெருந்தெய்வங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய பராசக்தி, அந்த பராசக்திக்கும் மேலே இருக்கக்கூடிய பறை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த அடுக்கு நேற்றுக்கு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த அடுக்கு ஒரு 5 வட்டம் மாதிரி போட்டுக்கோங்க, அதுல ஒரு அடுக்குலயும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி அந்த பறை தன்னுள்ளே அவளுக்குள்ளே எது இருக்கிறதா, அந்த சுத்த சிவபதம் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது, தோயாத தூவெளியா இருக்கிறது. நேற்றுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் இங்க இறங்கி வந்துட்டதுனால அதுக்குள்ள நம்மளுடைய மலங்கள் பற்றி கொள்ளும்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த தூவெளி இப்ப இந்த தூவெளி எங்க இருக்கு, இந்த கேள்விதான். இப்ப இந்த பறைக்குள்ள இருக்குன்னு சொல்லியாச்சு. அது தோயாத தூவெளினாச்சு. நமக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்பினுடைய ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு செல்லையும் அந்த வெளி இருக்கு. அந்த வெளியில என்ன இருக்கு அப்படின்னா, அதுல மலம் கலந்த வெளியா இருக்கிறது. அது தூவெளியாக இல்லை. அதை எங்கனம் தூவெளியாக ஆக்குவது அப்படின்னா இந்த உண்மையை தெரிஞ்சுட்டா போறோம். ஒத்தவும் ஆமீசன் தானான உண்மையே அப்படின்னு அந்த உண்மையை தெரிந்து கொண்டால் அத்தகைய தூவெளி நம்முள் நிரம்பும் அப்படிங்கறதுதான் இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய செய்தி. இந்த இடத்துல இந்த இந்த சுத்த சிவபதம் தோயாத தூவெளி அப்படிங்கறதான் அந்த தனி பெரும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இந்த தானான உண்மையை நாம் ஒத்தவுமா மீசன் தானான உண்மையை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த தானான உண்மையை எங்க நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்குதான் வள்ளலாரும் தாய்மான சுவாமிகளும் அவ்வளவு மெனக்கிட்டு இருப்பாங்க. அந்த தனிப்பெரும் கருணையினுடைய தன்மை எது அப்படின்னு சொல்லி தனி நடராஜபதியே அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நான் ரொம்ப நம்ம அர்த்தநாரியாவை நான் மிஸ் பண்றேன். அவர் இருந்தாருன்னா இன்னும் நிறைய அந்த வார்த்தைகள் எடுத்து கொடுப்பாரு நமக்கு. திருவருட்பால இருந்து அந்த நீங்க டைம் இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணுங்க. அந்த தனி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வள்ளலார் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாருன்னு. அந்த தனி எதற்காக அப்படின்னாக்க இந்த ஒத்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு அவர் மெனக்கிட்ட விஷயங்கள் அதெல்லாம் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். சோ அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. மிக அருமை, நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. வேற யாரும் உங்களோட கேள்வி கருத்து ஏதாவது இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.